அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு பற்றியும் அது தொடர்பான பிற தகவல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு வீடியோவை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி தேர்வுலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேர்வுலையும் சரி, இவிஎஸ் டாபிக் பொறுத்தளவில் இந்த கிளைமேட் சேஞ்சு தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த மாநாடு பற்றி நிறைய முறை கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. தற்போது அஜர்பைஜான் நாட்டில் 29வது காலநிலை மாற்ற உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. நவம்பர் 11 முதல் நவம்பர் 22 வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது. COP29 என்று இந்த மாநாடு அழைக்கப்படுகிறது. COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது பசுமை இல்ல வாயு, க்ரீன்ஹவுஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்களே பசுமை இல்ல வாயுக்கள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்தில் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதைப்படிவ எரிபொருள்கள் எரிதல், தொழிற்சாலைகள் மற்றும் காடுகள், விவசாய நிலம் அழிதல், இந்த 3 காரணங்களினால் வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுவின் அளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பசுமை இல்ல வாயுவின் அளவு அதிகரிப்பால் பூமிக்கு குளோபல் வார்மிங் என்ற கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. புவி வெப்பமயமாதல். புவிக்கு வரும் வெப்ப கதிர்வீச்சு புவியை விட்டு திரும்பவும் செல்லாத நிகழ்வே புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் என்று நாம் அழைக்கிறோம். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய யூவி கதிர் மற்றும் ஐஆர் கதிர், புறஊதா கதிர் மற்றும் அகச்சிவப்பு கதிர் பூமிக்கு வந்துவிட்டு பூமியிலிருந்து மீண்டும் திரும்பாமல் பூமியை சுற்றியே இருக்கும். அதற்கு காரணம் பூமியை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் இருப்பதால் இந்த வாயுக்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தக்க வைத்து கொள்கின்றன. இதனால் புவி வெப்பமயமாகிறது. கோப் பற்றி சில தகவல்கள். கோப் COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இது காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாடு என அழைக்கப்படுகிறது. இதில் மொத்தம் 200 நாடுகள் பங்கேற்கிறது. UNFCCC யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் நியூயார்க் நகரில் 1992ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல் மாநாடு 1995ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பெர்லின் நகரில் நடைபெற்றது. இந்த கோப் மாநாட்டில் பங்கேற்பாளராக ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள், அரசு பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள். இம்மாநாடு ஏன் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் வெப்பம், வெள்ளம், வெப்ப அலை, காட்டுத்தீ, அதிதீவிர மழை, வறட்சி, புவி சராசரி வெப்பநிலை அதிகரிப்பு போன்றவற்றிற்கு தீர்வு காண காலநிலை மாற்ற பாதிப்புகள், அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு தயாராவது போன்றவற்றை பற்றி விவாதிப்பது, இவை இந்த மாநாட்டில் நடைபெறுகிறது. பொதுவாக காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் முக்கிய விவாதமாக புவியின் வெப்பநிலை உயர்வே கருதப்படுகிறது. ஆண்டு சராசரி வெப்பநிலை 1.1 டிகிரி செல்சியஸ் தற்போது உயர்ந்துள்ளது. 2040க்குள் 1.5 டிகிரி செல்சியஸாக உயர வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பால் புவியில் உயிரினங்களான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ முடியாத சூழல் ஏற்படலாம். இதுவரை நடைபெற்ற காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டிலேயே பாரிஸ் நகரில் நடைபெற்ற உச்சி மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது 2015ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது COP21 என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் முக்கிய அம்சங்கள்: புவியின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும். வளர்ந்த நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும். வளரும் நாடுகள் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு வருடமும் $100 பில்லியன் நிதியை வளர்ந்த நாடுகளுக்கு தர வேண்டும். கடந்த ஆண்டு 2023இல் துபாயில் COP28 நடைபெற்றது. இந்த 28வது உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள்:
வளர்ந்த நாடுகளால் $770 மில்லியன் நிதி திரட்டப்பட்டது. புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடிவு செய்யப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை உலக நாடுகள் 3 மடங்கு அதிகரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் உருவாகும் நோய்கள், சுகாதார பிரச்சனைகள் போன்றவை குறித்து விவாதம் செய்யப்பட்டது. தற்போது அஜர்பைஜானில் நடைபெற்று வரும் COP29இல் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இழப்பீடு நிதி வழங்குவதில் வளரும் நாடுகளுக்கிடையே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும். கடல், மலை, ஆறு என எங்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் பிளாஸ்டிக் மாசு பற்றி விவாதிக்கப்படும். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதை அதிகரிப்பது தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலங்களை மீட்டெடுப்பதற்கான புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படும். 2030க்குள் 1.5 பில்லியன் ஹெக்டேர் வறட்சி நிலம் மீட்கப்படும். குளோபல் கார்பன் பட்ஜெட் அறிக்கை. கரியமில வாயு 2022ஐ விட 2023இல் 1.1% அளவு அதிகரித்துள்ளது. 2023இல் கார்பன் உமிழ்வு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. லாஸ்ட்டாக நடைபெற்ற ஒரு 5 சம்மிட்டு 2019 ஸ்பெயின் COP25, 2021 UK COP26, 2022 எகிப்து COP27, 2023 அதாவது கடந்த ஆண்டு UAEயில் நடந்துச்சு, அதாவது துபாய் COP28. தற்போது 2024 அஜர்பைஜான் நாட்டில் COP29 மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது.